இன்னொரு பிரச்சனை பிஜேபிக்கு என்ன இருக்குன்னா, தாவேகாவும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நடுவில் மாட்டிக்குவோம். விஜய் வந்து பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார். கூட்டணிகளும் பெரிய மரியாதை இல்லை கூட்டணிகளுக்கும். என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போதே என்ன பேசுனாங்கன்னா, டிடிவி ஓபிஎஸ்ஸை நான் சேர்த்துக்கவே மாட்டேன்னு எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார். எடப்பாடி வந்து பாதி ஜெயலலிதா தான். வைகோனால லட்சக்கணக்கில் கூட்டம் கூட அப்படி. இன்றைக்கி அந்த வைகோ எப்படி இருக்காரு? ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணிக்கு எதிராக பேசுவார், ஏதாவது பண்ணுவார், கூட்டணிக்குள்ளே குண்டு வைப்பார். தெரிஞ்சு ஒரு காலேஜில் ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசுகிறாப்புல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே விஜய் ரசிகர் சார், ஆனால் ஓட்டு அண்ணாமலை தான் போடுன்றாங்க. ஏன்னா அவர் நல்லா பேசுகிறாரா சார். பாஜக என்ன முடிவு எடுக்குதுன்னா, இது வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்திலேருந்து யாருமே வரல. அப்போ ஒரு திருநெல்வேலியை சேர்ந்தவரையே ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த கொண்டு வந்தால் அண்ணாமலை என்கிற ஒரு நபர் தான் இங்கே டஃப் கொடுக்குற ஒரே ஆள். இப்போ நயனா நாகேந்திரன் தலைவராக இருக்கிறதுக்கும் அண்ணாமலை தலைவராக இருக்கிறதுமே வித்தியாசம் இருக்குது. கூட்டணி கன்ஃபார்முங்க, அதில் மாற்றமே கிடையாது. அமித்ஷா தான் போட்டார்ல, அவங்க பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அமைந்தாலும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. வணக்கம் சார். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அண்ட் அதற்கு முன்னாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. இந்த டெல்லி பயணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தாக்கத்தை உருவாக்குமா? இங்கே ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே அதிமுக பாஜக பிரிஞ்சே இருந்தாங்க. அந்த பிரிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாமலை. ஓகே. 2024 இந்த கவர்மெண்ட் இந்த ஏடிஎம்கே அடைந்த படுதோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாமலை. தனியாக நிற்க போகிறேன் அதுன்னு சேர்ந்து நின்று இருந்தால், ஒருவேளை அண்ணாமலை எனக்கு அனுமதிச்சாங்க டெல்லி மேலிடம், சேர்ந்து நின்று இருந்தால் ஒரு 15 சீட்டாவது ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே. நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலே அன்னைக்கு விழுந்த ஓட்டை சும்மா கூட்டி பார்த்தாலே 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போது சேர்ந்து நின்று பிரச்சாரம் அதெல்லாம் போயிருந்தால் 15 சீட்டு என்டிஏக்கு கிடச்சிருக்கும். அது போயிடுச்சு. அதுக்கு அண்ணாமலை நம்ம நம்பணும், அண்ணாமலை ஏதோ பண்ணுறான்னு நம்பணும். இப்படி ஒரு நிலைமை ஆகிருக்குன்றத அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா இல்லையா? ஐபி ரிப்போர்ட்டு பல இது போட்டிருப்பாங்க. நம்மளே பேசும்போது அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இது எல்லாம் யோசிக்கும் பொழுது போன தடவை 4 எம்எல்ஏ, இந்த தடவை ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் காமிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சிலாம் கிடையாது. இந்த தடவை தனியாக நின்னா சேம் 2.62 to 4% வரதான் வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏ கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு பிரச்சனை பிஜேபிக்கு என்ன இருக்குன்னா, இப்படியே நம்ம அப்படியே கம்முன்னு இருந்தோம்னா, ஒருவேளை விஜய் தாவேகாவும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நடுவில் மாட்டிக்குவோம். ஓகே. அப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த இவர்களை இந்த வேலுமணி, தங்கமணி, மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களை நெருக்கி எடப்பாடிகிட்ட, என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா வரல, இவங்க வரல, டிஎம் கூட்டணிலேருந்து ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க, ஃபெவிகால் விளம்பரம் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அப்போ என்ன சொல்லுங்கள் அப்படின்னோன்னா, சரி வேறு வழி இல்லை. பழைய என்டிஏ, அது என்டிஏன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா போன 2021 39%, இவங்க 45%, 6% தான் வித்தியாசம். 75 சீட்டு ஜெயிச்சாங்க. ஓகே. இதில் டிடிவி இல்லை. நான் நேற்று சும்மா உட்காந்து பார்த்தேன், டிடிவி இல்லை. ஏற்கனவே இந்த இது பேசிக்கிட்டே இருக்கிறோம், டிடிவினால எவ்வளோ தொகுதி தோத்தாங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நம்மளே பேசியிருக்கோம். 25 தொகுதி தோற்றுருக்காங்க. தென் மாவட்டங்கள் அதிகம், காரைக்குடி, சிவகங்கைங்கெல்லாம் 25 தொகுதி. அதுக்கு மாற்றி நம்ம கமலஹாசனும் சீமானும் காலி பண்ணியிருக்காங்க பலர் தோக்கிறதுக்கு. இவங்க தோக்கிறதுக்கு அவங்க தோக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்காங்க. ஓகே. அப்போது இவங்க கூட்டணியிலே இருந்து வெளியில் சேர்க்காம வெளியில் இருந்த டிடிவினால 25 தொகுதினா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 75, 25, 100 நீங்கள் சேர்ந்து இன்னும் பிரச்சாரம்லாம் போயிருந்தா சில தொகுதிகளில் வந்து நான் விட்டுட்டேன். எப்படின்னா 4000 ஓட்டு இருந்தால் ஜெயிச்சிருவாங்க வித்தியாசம். அதை டிடிவி வந்து 3000 வாங்கியிருப்பார். அப்போது என்ன கூட்டினாலும் ஒரு 1000 மிச்சம் ஆகுது, அப்படி ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒரு பிரச்சாரம்னா அது இன்னும் கொஞ்சம் வீச்சை கொடுத்துருக்கும். அப்போ 100, 110 வரைக்கும் கூட நெருக்கி வந்திருக்கலாம். ஓகே. அன்னைக்கு ஏடிஎம்கே மேலே கடுமையான எதிர்ப்பு இருந்தது.
இப்போ சொல்கிறாங்களே ஆன்டி இன்கம்பன்சின்றாங்கல்ல, ஆமா ஆமா. அந்த இது அந்த வந்து மாதிரி அப்ப எதிர்ப்பு அதிமுக ஆட்சியில் அதே ஆன்டி இன்கம்பன்சி வந்து இவங்களுக்கு இப்போ இருக்குது. ம், ம், 5 வருஷம் இவங்க வந்து 4 வருஷம் கடந்து இப்போ 5ஆவது வருஷம் நோக்கி போகிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ம், கூட்டணிகளும் பெரிய மரியாதை இல்லை கூட்டணிகளுக்கும். முன்னெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்கு இவர் இருக்காரா, திருமாவளவன் இருக்காரா, இவர் முத்தரசன் பயங்கரமான ஆள்றா, என்ன மாதிரி களமானா அப்படி இருந்தது. இப்போ முத்தரசனா அவர் திமுக எப்போ சென்ட்டாரு, திருமாலாம் அங்கமாவே ஆகிட்டாரு, இப்படி ஒரு பேச்சு இருக்குது மக்கள்கிட்டே இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த டாஸ்மார்க் ரைடு அது இதுன்னு. அப்போ இது எல்லாம் சேரும் பொழுது அந்த 6% ம். மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று விஜய். ஓகே. விஜய் வந்து பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார். ம், அவர் பிரிக்கிற வாக்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாமியர்கள் பட்டியலின மக்கள் வாக்குகள் ஒரு 17% கிட்ட இருக்குது. அது கண்டிப்பாக இதுக்கு போகாது. எதுக்கு என்டிஏ கூட்டணி போகாது. ஒருவேளை பட்டியலின மக்கள் போடலாம், ம், ஓரளவு ஒரு சதவீதம் போடலாம், கொஞ்சம் பேர் திரும்ப இருக்கிறதுனால இங்கே போடலாம், பெரும்பாலானோர் விஜய்க்கு போடலாம். அப்போ அந்த பட்டியலின மக்களுடைய அந்த ப்ரோ டிஎம்கே வாக்குகள் கன்வெர்ட் ஆகும் விஜய்க்கு. சிறுபான்மை மக்கள் கண்டிப்பாக இங்கே போட மாட்டாங்க, விஜய்க்கு போடுவாங்க. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே அலைன்ஸுக்கு ஒரு அடியாக இருக்கும். அப்படின்றத யோசிக்கும் போது இல்லை இவர் பிடிச்சி போடுங்க அப்படின்னோன்னா பிடிச்சி போட்டாங்க, எல்லாம் ஓகே. இதில் தான் அவர் சேரும் பொழுது சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு. அந்த கண்டிஷன்ஸில் ஒன்று தான் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் ம், அப்படின்றது. அந்த அடிப்படையில் அன்றைக்கே ஒத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட. ம். அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் அன்றைக்கே தொடங்கிடுச்சு. ஓகே. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்களை மாற்றினா மட்டும் போதுமா? இப்ப என்ன டிடிவி இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே அதிமுகவில் இணைஞ்சு இப்படி ஒரு கூட்டணி தான் அமையுமா? என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணும் போதே என்ன பேசுனாங்கன்னா, டிடிவி ஓபிஎஸ்ஸை நான் சேர்த்துக்கவே மாட்டேன்னு எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார். ஓகே. அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாதிரி மூவ் பண்ணணும். ம், இப்போ ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துட்டீங்கன்னா என்ன சொல்ல போகிறாரு, ம். எடப்பாடியை ஒழித்தே தீர்வு நான் சொல்லுவார். அண்ணன் எடப்பாடி மாதிரி உண்டா அப்படின்னுவார், இவர் ஓபிஎஸ் மாதிரி உண்டா அப்படி போயிட வேண்டியதான். ஆமா ஆமா. ஆனால் உள்ளுக்குள்ளே அவரை தட்டியே வைடா, அவரை பெருசாக எதுவும் கூப்பிடாதீங்கன்னா என்ன பண்ணுவார் ஓபிஎஸ், ம், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி மற்றவங்களையும் பிரிஞ்சிருக்காங்கல்ல, எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டா எல்லாருமே எடப்பாடி தலைமையை ஏற்றுக்குவாங்க. ம். வெளியில் பார்க்கும்போது எல்லாம் ஒன்றிணைச்சிட்டாங்க, யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்களா. இந்த சைடு டிடிவி கட்சி இருக்குது, அந்த கட்சியை கூட்டணிக்குள்ளே இப்போ தலைவர் என்னையா கொலைகாரன் என்றீர்கள் அப்படின்னு போர்வாலை எடுத்து சுற்றுனார்ல ம், ம், ம். வைகோ. 93க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு வைகோனால லட்சக்கணக்கில் கூட்டம் கூடும். அப்படி இன்றைக்கி அந்த வைகோ ஏன் அப்படி இருக்கார், ம். அழகாக கூட்டணிகளுக்கு சேர்த்து அப்பப்போ பிரித்து விட்டு சேர்த்து பிரித்து விட்டு இந்த அரிசி கலையிற மாதிரி கலைஞ்சி இவ்வளோ உண்டு ஆக்கி விட்டாங்க நீங்கள் எம்டிஎம்கே. அந்த மாதிரி டிடிவியை நீங்கள் சேர்த்திங்கன்னா டிடிவி என்ன பண்ண போகிறாரு, எடப்பாடி மாதிரி ஒரு முதலமைச்சர் உண்டா அவ்வளோ பேசுவார். அவர் டிஎம்கே எதிர்ப்பார், அவர் ஒரு பிரச்சார பேரிங்க மாறுவாரா. இதை வந்து எடப்பாடி பயன்படுத்தணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கிடையவே கிடையாது, யாரையும் உள்ள சேர்க்க மாட்டேன், டிடிவியும் வரக்கூடாது அப்படின்னு. ஓகே. அப்போ என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னா இந்த விஷயத்தை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு நம்ம சேர்ந்துருவோம். ம், சேர்ந்தா பிறகு பீரோ எங்கே வைக்கிறது, கட்டில் எங்கே வைக்கிறது, இல்லை அந்த ரூமில் தான் பீரோ வைக்கணும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வீடு குடியேறிடுவோம், அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம் அப்படின்னு ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணிக்கு எதிராக பேசுவார், ஓகே. ஏதாவது பண்ணுவார், கூட்டணிக்குள்ளே குண்டு வைப்பார். ம், அதனால் அவர் வேண்டாம். ஏற்கனவே இப்போ அவர் அண்ணாமலையை வச்சுட்டு தொடர்ந்தால் எங்களுக்கும் என்ன மரியாதை இருக்குது. நாளைக்கு அண்ணாமலையை பார்த்தீங்களா, அவ்வளோ பேசின அண்ணாமலை என்னென்னலாம் பேசியிருக்காரு, அவரே வச்சுட்டு வரீங்கன்னா 4 பேர் மைக் போடுவோம். அதனால் அவரை மாற்றுங்க. அண்ணாமலைக்கு 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ம். ஆனால் அறிவிக்கலை, 3 வருஷம் முடிஞ்சதான் அறிவிக்கலை. அப்போ இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது அண்ணாமலையை மாற்றுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவரை கௌரவமாக ஒரு யூனியன் மினிஸ்டர் ஏதாவது ஒன்று ஆக்கி முருகன் மாதிரி பண்ண போகிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு யார் அப்படின்றப்போ பாஜக என்ன முடிவு எடுக்குதுன்னா, இது வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்திலேருந்து யாருமே வரல ஓகே. லீடர்ஷிப்க்கு. ம், நாடார் இனத்துலேருந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க. நம்ம தமிழிசை வந்திருக்காங்க, பொன்னார் வந்திருக்காரு, இது பட்டியலினத்துலேருந்து வந்திருக்காங்க, அந்த அந்த பார்ப்பன சமூகத்துலேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி கொங்கு மண்டலத்துலேருந்து வந்திருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் முக்குளத்தூர் சமூகத்துலேருந்து வரல. ம். அதனால் இது தடவை கொடுத்தா அது ஒரு பலம். தென் மாவட்டத்தில் தான் பாஜக கொஞ்சம் கால் ஊனிக்கிட்டு இருக்குது, தென்காசி திருநெல்வேலி அது இதுன்னு. அப்போ ஒரு திருநெல்வேலியை சேர்ந்தவரையே ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த கொண்டு வந்தால் ஒரு நிதானமான அரசியல்வாதி, எல்லாரு கூடயும் பழகினவர்,
அவரை கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி போகிறாங்க. ஓகே, அப்போ முடிவே எடுத்தாச்சா? கிட்டத்தட்ட நயனா நாகேந்திரன் 90% முடிவாயிடுச்சு. ஓகே, இப்போ அண்ணாமலையோட ரோல் என்னவா இருக்கும் சார் இங்க? அண்ணாமலையை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்போ முருகன் வந்து பிரச்சாரம் பண்ணலையா? ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இந்த என்டிஏ கூட்டணி பிரச்சாரம் பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறது இல்ல வெறும் பிரச்சாரத்துக்காக மட்டும் அவரை யூஸ் பண்ண முடியாதுல்ல. நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். பொறுப்பு அப்படின்னு கொடுக்கணும்னா இங்க மாநில தலைவர் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச பொறுப்பா இருக்கு. அப்படி இல்லாட்டி தேசிய பொறுப்பு ஏதாவது கொடுக்கணும். இதுல எது வாய்ப்பு இருக்குன்னு? அது ஏதாவது ஒரு தேசிய பொறுப்பு ஏதாவது கொடுப்பாங்க. இப்போ எல்முருகனுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு இல்லை மினிஸ்டர் ஆகிட்டா அவங்களுக்கு கட்சி பொறுப்பு இருக்கணும்னு ஒன்றும் இது கிடையாது. மினிஸ்டர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் எதுலையும் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் எங்கேயாவது ஒரு இதில் ஒரு ஸ்டேட்டில் எம்பி ஆகி விட்டு போயிடலாம். ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு முருகன் இவங்களாம் அப்படி தானே இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி ஆக்கி விட்டு போக வேண்டியதான். ஓகே ஓகே, இது நான் சொல்கிறது 90%, 10% மாறலாம். திடீர்னு இல்லை அண்ணாமலையே இருக்கணும், திடீர்னு எடப்பாடி காலைல எழுந்தோன்னா இல்லை அண்ணாமலை இருக்கட்டும் அவரை முடிவு பண்ணி. ஏன்னா என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை என்கிற ஒரு நபர் தான் இங்கே டஃப் கொடுக்குற ஒரே ஆள். இப்போ நயனா நாகேந்திரன் தலைவராக இருக்கிறதுக்கும் அண்ணாமலை தலைவராக இருக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் டிஎம்கே ஒன்றுனா பட்டுன்னு பதிலடி கொடுக்கணும்னா அண்ணாமலை தான். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ரீச். நீங்கள் விஜய் என்னதான் விஜய் ரசிகராக இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜில் ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசுகிறாப்புல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே விஜய் ரசிகர் சார், ஆனால் ஓட்டு அண்ணாமலை தான் போடுன்றாங்க, ஏன்னா அவர் நல்லா பேசுகிறாராம் சார் அப்படின்னு. இதுதான் அரசியல் படுத்தலைன்னா என்னதான் உங்களுக்கு ரசிகராக இருந்தாலும் ஓட்டுன்னு வரும்போது அவர் நல்லா பேசுகிறார், இவர் அந்த அளவுக்கு இல்லைன்னு. அந்த மாதிரி ஒரு ரீச்சுக்கும் அண்ணாமலை ஒரு காரணம். ஓகே, ஆனால் இப்போ மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்காங்க பாஜக அப்படிங்கிறத தாண்டி இங்கே ஏதோ ஒரு வகையில் பாஜக பேசப்பட்டுட்டே இருக்கு, வளர்ந்துருக்கு தமிழகத்தில் அப்படிங்கிறது உண்மைதானா? பாஜக வளர்றது, தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் அது தேர்தல் அரசியல், அது தனி. காங்கிரஸுக்கு 10% இருக்குது. ஓகே, அதனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டை வளர்ந்துருக்கா? டிஎம்கே கூட அந்த டைமில் இருந்த அலையோட இவர்கள் சேர்ந்து இவர்கள் ஒரு 25 தொகுதி நின்று அதில் 18 தொகுதி ஜெயிச்சதுனால அதிகமான வாக்குகள் வந்ததுனால அவங்க நீ 10%, தனியாக நின்னா 4% கூட தர மாட்டாங்க. அதனால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படிலாம் கிடையாது. வளர்ச்சின்றது என்னென்னா 234 தொகுதியிலையும் உங்களுக்கு பூத் வைஸில் உங்களுக்கு ஆள் இருக்கா, கிளைகளில் கிளை செயலாளர் இருக்காங்களா, எல்லா மாவட்டத்திலையும் நிரப்பப்பட்டிருக்கா? ஒவ்வொரு மாவட்டத்தில் வெறும் கிளை செயலாளர் மட்டும் இருப்பான், அவனை மட்டும் வச்சுக்கிட்டு நடக்குதா? இல்லை. இப்போ டிஎம்கே ஐடிஎம்கே மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னா வளர்ச்சி. ஓகே, அது இல்லை ஓரளவுக்கு இருக்கிறோம். இப்போ சீமான் கட்சி இருக்குது, ஓரளவுக்கு இருக்கிறாங்க, தனியாகவே 8%, அது வளர்ச்சி. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் அவருக்கு இறங்கலை, தனியாக நின்னாலும் 6, 6.7, 8 இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுதான் வளர்ச்சி. நீங்கள் திடீர்னு ஒரு வீக்கத்தை காமிக்கிறதும் அதெல்லாம் வந்து வளர்ச்சியாக கணக்கு கிடையாது. நீங்கள் என்ன தான் டக்கர் அடித்தாலும் 4% தாண்ட முடியல பாமக. என்ன டக்கர் அடித்தாலும் 2%, 3% தாண்ட முடியல விசிகானால. தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் 2% தொட முடியல மார்க்சிஸ்டுகள் இடதுசாரிகள்னால. அதனால் வளர்ச்சின்றது அதுதான், நீங்கள் எந்த அளவுக்கு நிறைஞ்சி இருக்கிறீங்கன்னு. அப்போ பாஜக இப்போ என்டிஏ கூட்டணி அமைது வச்சுக்கோங்க, 40 சீட்டு கேட்டு நிற்கிறாங்க, அதில் 30 ஜெயிச்சிடறாங்க அந்த அலையில். இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா இவரை மாற்றுறாங்க அப்படின்னும் போது கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தானே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கூட்டணி கன்ஃபார்ம் தான் சொல்கிறேங்க. ஓகே, கூட்டணி கன்ஃபார்முங்க, அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் அமித்ஷா போட்டார்ல ட்வீட்டு, இவரையும் போட சொல்லியிருக்காரு, இவரெல்லாம் தலையாட்டு வந்து போடல, அது ஒரு கோபம். எடுத்தோம் நம்ம ஏன் உடனே போய் தலையை கொடுக்கணும், கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கு என்ன நேரம் இருக்குன்னு இவர் போடல. அமித்ஷா தான் போட்டார்ல, அவங்க பார்த்தீங்களா, என்டிஏ கூட்டணி அமைந்தால் சாராய ஆறுகள் கொள்ளைகள் தடுக்கப்படுமாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? ஏன் இன்னைக்கு அண்ணாமலை மாற்றணுன்றது இல்லை? ஏன் அண்ணாமலை இப்போ டெல்லி போயிட்டு வந்து என்ன சொன்னார்? உரிய கூட்டணி அமையும், நான் தொண்டனாக இருப்பேன், இதெல்லாம் என்ன கூட்டணி இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் என்ன சொன்னார்? பாஜக தலைமையில் தான் கூட்டணி, வருகிறவர்கள் வரட்டும், அதில் நான் உறுதியாக எல்லாம் பேசினார்ல. இவங்களும் அதே தானே சார் சொன்னாங்க, இனிமேல் எந்த காலத்திலையுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒரு குறிக்கோள்னாரு. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ஓகே, ஏன் எடப்பாடி போறார் டெல்லிக்கு? நான் தொகுதிக்காக எடப்பாடி போய் அமித்ஷா பார்ப்பாரா? எடப்பாடி அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. மற்றவர்கள் வேணா போயிட்டு வாங்க கொடுங்கன்னுவாரு. எடப்பாடி வந்து பாதி ஜெயலலிதா தான், அதனால அவர் அந்த மாதிரிலாம் போக மாட்டாரு. இல்லை, ஆனால் இதற்கு மத்தியில் எடப்பாடி அவர்களுக்குமே ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, அவர் மிரட்டப்பட்டாரா டெல்லியில் வைத்து, அதனால தான் அவசர அவசரமாக போய் அங்கே சந்திச்சு கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வந்திருக்காரு. வெளியே யார்ட்டையும் வெளிப்படையாகவும் அதை சொல்லலை அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்குல்ல. இங்கே இருக்கிற லகுட பாண்டிகள் சொல்கிறதுங்க, இவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெரிய வீரர்கள் யாருன்னா
திமுக தலைவர்கள் பெரிய பயந்தாங்கொலிகள். இவங்களாம் யாருன்னா எடப்பாடி, தவழ்ந்தபாடி, அடிமைப்பாடி அப்படின்றது. ஏங்க ஒரு ஆள் பயப்படுறான்னா 2 வருஷமாக பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமாக நிற்க முடியுமா? ஏன் அப்போ 2024 கொண்டு வந்துருக்கலாம்ல இந்த கூட்டணியை? 2024 கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு பேசினாங்களே எடப்பாடிட்ட, முடியவே முடியாதுன்னு சொன்னார். இவர் விரட்டப்பட்டார்னா நேரத்துக்கு நடந்துருக்கணும்ல அது. ஓகே, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இவங்க பல விஷயங்களில் அங்கே போய் என்ன சமாதானம் பண்ணிக்கிறாங்க, நாணயம் வெளியிடுறதுக்கு ஏன் கூப்பிட்டு வர்றாங்க ராஜ்நாத் சிங்கை. ஆனால் அதை வந்து கௌரவமாக அப்படி ரூம்குள்ளே நடக்கும், வெளியில் அப்படி நெஞ்சை நிமித்திட்டு வந்துட்டு நாங்கள் வீரர்கள்வாங்க. அங்கே போனால் இவர் வந்து பயந்துட்டார். இவர் அது புகழேந்தி கூட பேசுகிறாரு, இனி தப்பிக்க முடியாது எடப்பாடி, அவ்வளோதான். ஏன்னா கூட்டணி தானே சேர்றாங்க, அதில் போய் நான் தப்பிக்க முடியாது. முதலமைச்சர் வேட்பாளர் நீ இல்லைப்பா, கருப்பு முருகானந்தம், இல்லை நயினார் நாகேந்திரன், இல்லை வானதி சீனிவாசன் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணாங்கன்னா எடப்பாடி மிரட்டப்பட்டார், பணி வைக்கப்பட்டார்னு. நீங்கள் ஜெயிச்சாலும் கூட்டணியாகவே அதை ஒருவேளை கூட்டணி அமைகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒத்துக்கிறாங்க. அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த அப்புறம் இப்போ கூட்டணி சீட்டு ஷேரிங்லாம் வரும் தெரியுமா, எவ்வளோ சீட் யாருக்குன்னு அதில் பாருங்கள் தெரியும். இஷ்டத்துக்கு இவங்க 90, 100லாம் வாங்க முடியாது. போன தடவை 90 நின்று 19 வந்து முடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அதனால அப்போ யார் தயவில் ஆட்சி இருந்தது? இவங்க தயவில் தானே ஆட்சி இருந்தது. ஓபிஎஸ் எவ்வளோ தொல்லை கொடுத்துருந்தாரு, எவ்வளோ பிரச்சனை இருந்தது. அப்போ கூட அவங்க 90னா இல்லைங்க ஒரு 60 வச்சுக்கிங்கன்னு நான் சொன்னாங்க, 19 கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதனால் அந்த விஷயத்துலலாம் ஏடிஎம்கெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு மாநில கட்சியெலாம் எனக்கு என்னென்னு எல்லா டைம்லையும் மிரட்ட முடியாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் உள் வேலைலாம் பண்ணதுனால தான் இது பிளவாச்சு. அது 2-3 வருஷம் நஷ்டம் ஆச்சு. இவங்களுக்கு 15 எம்பி சீட்டு போச்சு. இல்லை, அந்த பர்சனல் கான்வர்சேஷனில் வேறு என்னென்ன டிமாண்ட் வைக்கப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க? இவர் சொன்னார்ல, மீனவர்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு மெமரண்டம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதாவது கூட்டணி ஃபஸ்ட் ஸ்டெப்பு. கூட்டணிக்கு நம்ம ஒரு இதுக்கு வந்துடுவோம். அதான் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னென்ன நம்மளுக்குள்ள இஷ்யூ இருக்குதோ பேசிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அதில் டிடிவி, ஓபிஎஸ் அதெல்லாம் நம்ம வந்து பிற்பாடு பேசிக்கலாம். எங்கள்கிட்ட சீட்டு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் பக்கமே திரும்ப மாட்டார். நீங்கள் நடந்து வரீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேட்டை போட்டுருவோம், அப்படி லெஃப்ட் வாங்கி ஒரு பைபாஸ் போட்டு டிடிவி அப்படி அனுப்பிச்சிடுவோம். எல்லாம் நீங்கள் இருக்கிற மேடையில் டிடிவி இருக்க மாட்டார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்குவாங்க. கூட்டணி இருந்தானே அரசியலில் இதெல்லாம் சாதாரணங்க. வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு பேசினவங்கலாம் கட்டி பிடிச்சிருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்னமோ இவர் உக்காந்துட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி. அது கூட அவர் கொஞ்சம் இதாகிட்டுச்சு இந்த எலெக்ஷனில் அதெல்லாம் போகும்போது மாறலாம். டிடிவி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி முதலமைச்சர்ன்றதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்றாருல. மாற்று கருத்து இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றாக போகிறதில்ல. இருந்தாலும் அவர் சொல்கிறாருல்ல, நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ரெட்டையில நிற்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். போன எலெக்ஷன் இறங்கி வந்தார். நான் கூட நிற்கல, மற்றவங்க கூட நிற்கிட்டுன்றலாம் போனேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு இதில் வந்துட்டு அவங்க சசிகலா வந்து நான் எதிர்பார்த்த ஒற்றுமையான அதிமுக கூட்டணி இதுதான், என்னுடைய ஆதரவும் இந்த கூட்டணி தான் முடிஞ்சிச்சே கதை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolare, happening on April 26th. Tickets link in the description.